6:18 வரை ராகு கால நேரம் வரும். அது அந்த சித்திரை மாதத்துல 21ஆம் தேதி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று திதி சூன்யத்தின் பொழுது நம்ம சிராத்தம் கொடுக்க மாட்டோம். இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 15ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 புதன்கிழமை தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:08க்கு, சூரிய அஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய திதி தேய்பிறை திரியோதசி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 16ஆம் தேதி அதிகாலை 1:01க்கு முடிவடைந்து சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 5:52க்கு. அதன் பிறகு உத்திராட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக இருக்கிறது. நல்ல நேரம் காலை 7:08 8:39 வரை, அதன் பிறகு 10:10 11:11 வரை, மத்தியான வேளையில் 2:44 4:16 வரை, மாலை வேளையில் 5:17 6:18 வரை ராகு கால நேரம். மதியம் 1:13 2:44 வரை யமகண்ட நேரம். காலை 8:39 10:10 வரை கூலிகன். காலை 11:42 மதியம் 1:13 வரை சந்திராஸ்தம ராசி. இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் இன்று மதியம் 12:37க்கு முடிவடைந்து அதே வேளையில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு பேராசை, மிதுன ராசிக்கு தனம், கடக ராசிக்கு பக்தி, சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு குழப்பம், துலாம் ராசிக்கு உதவி, விருச்சக ராசிக்கு உயர்வு, தனுசு ராசிக்கு சோர்வு, மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு பரிசு. இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி. நம்ம இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் நம்மளுக்கு வரும். அது அந்த சித்திரை மாதத்தில் 21ஆம் தேதி, அதாவது இது தமிழ் தேதி நான் சொல்கிறேன். சித்திரை மாதத்தில் 21ஆம் தேதி முதல் வைகாசி 14 வரை நமக்கு சூரியன் பரணி 3ஆம் பாதம் முதல் ரோகிணி 1ஆம் பாதம் முடியும் வரை இவர் சஞ்சரிப்பார். அக்னி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்திலேயே பயணம் செய்யும் பொழுது சூரிய சஞ்சாரம் சுமார் 15 நாட்களுக்கு அதிக வெயிலை கொடுக்கும். அந்த காலத்தில் கத்திரி வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதிக உஷ்ணமாக இருக்கும் என்பதை எல்லோருக்கும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடன் இந்த பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.